ஹலோ அத்தை. என்ன பண்ற தென்றல்? இப்பதான் அத்தை ஸ்டேஷன்ல இருந்து வந்தேன். நீயுமா? என்ன அத்தை கேக்குறீங்க? நான் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன். நீ எதுக்கு ஸ்டேஷனுக்கு போன? அத்தை, நான் எஃப்எம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன். ஓ, நீ ரேடியோ ஸ்டேஷனை சொல்றியா? ஆமா அத்தை, என்னாச்சு? ஓ, மாமாவை தூக்கி உள்ள வச்சு ஆண்டாளம்மா வழிக்கு கொண்டு வந்துட்டேன்ல. அத்தை, என்ன சொல்றீங்க? அது ஒரு பெரிய கதை தென்றல். ஆண்டாளம்மா வீட்டுல போய் தகராறு பண்ண, அவரை விட மாட்டேன்னு ஆண்டாளம்மா சொன்னாங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிட்டேன். உடனே ஆண்டாளம்மா சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. சித்துவுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் அவரை அனுப்பி வைக்கணும்னு கண்டிஷன் போட்டேன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. வா அத்தை, சொன்னதை செஞ்சு சாதிச்சு காட்டிட்டீங்களே, ரொம்ப கிரேட் அத்தை. தென்றல், நாளைக்கு கண்டிப்பா நான், உங்க மாமா, சித்து 3 பேரும் உன்னை பொண்ணு பார்க்க வரோம். நிச்சயம் பண்றதுக்கு தேதியை குறிக்கிறோம். அப்படியே கல்யாணத்துக்கும் நாளை குறிக்கிறோம். செம்ம ஃபாஸ்டா இருக்கீங்களே அத்தை. இல்லனா சித்துவும் நீயும் மாலையும் கழுத்துமா வந்து நின்னுடுவீங்க போல இருக்கே. அத்தை, ரொம்ப கலாய்க்காதீங்க. நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். சரி சரி, உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடு தென்றல். நாளைக்கு கண்டிப்பா நாங்க அங்க வருவோம். சரிங்க அத்தை, நான் இப்பவே சொல்லிடுறேன். சரிம்மா. அப்பா, அப்பா. என்ன தென்றல்? அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுமா. அத்தை சூப்பரான ஒரு வேலை செஞ்சிருக்காங்கப்பா. என்ன விஷயமா? மாமாவை அனுப்ப முடியாதுன்னு ஆண்டாள் பாட்டி சொல்லிருக்காங்க. அத்தை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து மாமாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. ஆண்டாள் அம்மா வழிக்கு வந்துட்டாங்க. மாமாவை அதுக்கப்புறமா அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கு 10 மணிக்கு கன்ஃபார்மா மாமா, அத்தை, சித்து 3 பேரும் நம்ம வீட்டுக்கு வராங்கப்பா. சூப்பர் சூப்பர். கட்டின புருஷன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில வைக்கிறா. அவெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? அம்மா, புருஷனோட ஆதரவே இல்லாம தனியாளா நின்னு மகனை வளர்த்திருக்காங்க. ஆமாமா, இப்படி இருந்தா எந்த ஆம்பளைதான் கூட இருப்பான். அவங்க நியாயத்தை கேட்கறதுக்காக போராடி இருக்காங்க. அது ஒண்ணு தப்பு இல்லையே. இப்போ அவங்க என்ன செஞ்சாலும் உனக்கு கரும்பாதான் இனிக்கும். ஏன்னா நீதான் காதல் மயக்கத்துல இருக்கிறிய. அந்த வீட்டுல போய் குடுத்தன நடத்த ஆரம்பி. 3 மாசத்துல நீ கதற போறத நான் பார்க்க தானே போறேன். பாருங்க பாருங்க, அப்படியே நான் கதறினாலும் உன்கிட்ட மட்டும் வர மாட்டேன். தனியா நின்னுதான் போராடுவேன். புருஷனை விட்டுட்டு உன் மாமியார்காரி தனியா போராடினான்னு சொன்ன பாரு. நீயும் அதே மாதிரி புருஷனை விட்டு தனியா போராட போறேன்ற புத்தி போறத பாரு. பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ற உங்க புத்தியை விட என் புத்தி நல்லாதான் இருக்கு. கட்டின புருஷனையே இந்த பாடுபடுத்துறாளாம். உன்னை என்ன பாடுபடுத்த போறாளோ? அத்தை உன்ன மாதிரிலாம் கிடையாதுமா. பெத்த மகனோட விருப்பத்தை மதிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. புருஷனையே மதிக்காதவ அப்படியே பெருசா புள்ளைய மதிச்சுட்டாளாக்கும். உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காருமா. அதான் உனக்கு அத்தையோட வலி என்னன்னு தெரியல. நீயும் அவங்கள மாதிரி பட்டிருக்கணும், அப்பதான் தெரியும். தென்றல், இவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதடா. இவளுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாதுமா. ஆமா ஆமா ஆமா, அப்படியே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தான் ஆடுறீங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அம்மா போதும், உன் ரேடியோ ஸ்டேஷனை கொஞ்சம் மூடி வை. நாளைக்கு ஓபன் பண்ணிக்கலாம். மா, அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வராங்கல்ல, மீதி கச்சேரியை நாளைக்கு வச்சுக்கோமா. கிண்டலாடி உங்களுக்கு என்ன பார்த்தா? அக்கா, சித்துன்னு ஒரு மாப்பிள்ளைய புடிச்சாலும் புடிச்சா எங்களுக்கு தலையெல்லாம் சுத்துது போ. எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? நீ போய் தூங்கு போ.
எங்கடா வந்த? என்னமோ அந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன் அன்னைக்கு என்னமோ ரோஷமா பேசிட்டு போனேன். இப்ப எதுக்கு வந்த? அண்ணே, தென்றல் எனக்கு பொண்ணு மாதிரிண்ணே. மனசு கேட்கல வந்துட்டேன். எனக்கும் பாசம் இருக்குண்ணே. நான் உங்கள மாதிரிலாம் இல்லைண்ணே. ஏங்க வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறத விட்டுட்டு சண்டைக்கு வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்க. தம்பி, அண்ணனை பத்தி தான் உங்களுக்கு தெரியல. வாங்க உள்ள வாங்க. என்ன தாச்சி இவர் இப்படி இருக்காரு? எப்ப வந்தாலும் ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. தென்றல் எனக்கும் பொண்ணு மாதிரி தானே. நல்லது கெட்டது எதுவும் நான் பார்க்க கூடாதா? அண்ணன் தானே, விடுங்க, தானா சமாதானம் ஆயிடுவாரு. வணக்கம். வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வணக்கம் வாங்க சம்பந்தி. வாங்க மாப்பிள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க வணக்கம். வாங்க உட்காருமா. உட்காருங்க மாப்பிள்ள உட்காருங்க. வாங்க தம்பி. உட்காருங்க தம்பி. வணக்கம். நான் தான் சித்துவோட அப்பா. என்ன சம்பந்தி, எனக்கு தெரியாதா? அதுக்கு இல்ல சம்பந்தி, சில பேருக்கு சில விளக்கம் கொடுக்கணும்ல, அதான். சில பேருக்கு நீ எதுக்கு மறைமுகமா சொல்றீங்க? ஸ்ட்ரெயிட்டா என்னைய பார்த்தே சொல்லலாமே. இங்க பாருங்க, எனக்கு எல்லாமே முறைப்படி செய்யணும். தென்றல் வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்ன தாச்சி, நான் சொன்னது சரிதானே? சரிதான். என் பேர் கண்ணன். நான் ஆண்டாளம்மாவோட பையன். இவதான் சாரதா, என் மனைவி. இப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில பிரிஞ்சிருக்கோம். இது என்னோட பையன் சித்தார்த். நீங்க தான் பையனோட அப்பாவை முறைப்படி வந்து பேசணும்னு சொன்னீங்களாமே, அதான் நானே வந்திருக்கேன். இப்ப உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லையே, இப்ப பேசலாமா? என் பையனை உங்க பொண்ணுக்கு கேட்க வந்திருக்கோம். சம்மந்த பேசலாமா? என்ன சம்பந்தி இப்படி கேட்டுட்டீங்க? தாராளமா அண்ணே. பேசலாம். இருங்கண்ணே, எதுக்கு நீ அவசரப்படுறீங்க? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல. இப்ப நீங்க தாராளமா பேசலாம். இப்ப சபைக்கு முறையாவும் இருக்கு, நிறைவாவும் இருக்கு. இதத்தான் நான் அன்னைக்கு சொன்னேன். உடனே எங்க அண்ணன் கோவப்பட்டாரு. இப்ப பாருங்க, மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு. அத்தாச்சி, தென்றல வர சொல்லுங்க. தம்பி வர சொல்லுங்க அத்தாச்சி. நிலா, மா. தென்றல கூட்டிட்டு வா. ம். ஆமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இருமா. நல்லா இரு தென்றல், எழுந்திரு. எழுந்திரு. என் மக சித்து தென்றல கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம். தென்றல நான் மருமகளா ஏத்துக்கிறேன். எப்ப நிச்சயம் வச்சுக்கலாம், எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லிடுங்க. சாரதா, நீ ஏதாவது நாள் பார்த்து குறிச்சு வச்சிருக்கியா? அடுத்த வாரம் புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம்.
கல்யாண தேதிய அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேவா சம்பந்தி? சரிங்க சம்பந்தி, நீங்க சொன்ன நாளே நிச்சயத்தை வச்சுக்கலாம். ம். கல்யாண தேதியே அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஆ. அது எடுமா. வாங்க. இந்தாங்க சம்பந்தி, வந்து வாங்கிக்கோங்க. என்ன மருமகளே, சந்தோஷமா? எங்க அண்ணன் பொண்ணு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் கூட்டிட்டு போறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நடுவுல வேண்டாதவங்க சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சித்து, இப்ப எதுவும் பேசாத. மா விடுங்கம்மா. மாப்பிள்ளை தம்பி என்னத்தான் சொல்றாரு. இன்னைக்கு நான் ஏதாவது பேசினா தம்பி கம்முன்னு இருந்துட்டேல்ல. ஏன்னா எல்லாமே சரியா நடந்துச்சு. என் அண்ணன் வீட்டுல ஒரு நல்லது நடந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முத ஆளு நான் தான். இனிமே எல்லாம் சரியாதான் நடக்கும் சித்தப்பா. அதுக்கு இல்லம்மா, எல்லாம் நல்லா நடந்தா சரிதான். நிலா, அக்கா உள்ள கூட்டிட்டு போமா. சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டு போலாமே. இல்ல பரவாயில்ல சம்பந்தி, இந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு, மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடுறோம். சரி, அப்ப நாங்க வரோம். வாங்க. வரோங்க. வரோம். வரோம். தம்பி, சாரதா சொன்னபடி நடந்து போச்சு. நீங்க ஏன் அத்தாச்சி இப்படி பயப்படுறீங்க? எது எதுக்கு எப்படி முடிவு பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க முடிவு பண்றீங்களோ இல்லையோ, ஆண்டாளம்மா கண்டிப்பா ஒரு முடிவு கட்டுவாங்க. அப்புறம் என்ன, நடக்கட்டும், பாத்துடலாம். சொல்லு லக்ஷ்மி. மா, உங்களுக்கு தாம்மா நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நீங்க போனே எடுக்கல. இப்பதான் போனை பார்த்தேன். விஷயத்த சொல்லு. இன்னைக்கு சாரதா நினைச்சது நடந்து போச்சேம்மா. உங்க மகனை கூட்டிட்டு வந்து நிச்சயத்துக்கும் நாள் குறிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் லக்ஷ்மி. ஏமா, நீங்க தானே பிளான் பண்ணி கொடுத்தீங்க. என் வீட்டுக்காரோட தம்பிய கூட்டிட்டு வந்து பேச சொல்லி எல்லாம் பண்ணியும் போச்சேம்மா. நீங்களும் சரண்டர் ஆயிட்டீங்களே. அந்த சாரதா சொன்னதை செஞ்சுட்டால. லக்ஷ்மி, நான் சரண்டர் எல்லாம் ஆகல. கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கேன். அதுவும் என் பேர ஆகாஷ் சொன்னதுனால. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து அந்த சாரதா இவ்வளவு வேலை செஞ்சிருக்கா. என்ன பெருசா கிழிச்சிட்டா. நான் பார்த்து விட்டு கொடுத்ததாலதான் என் மக அங்க வந்தான். இல்லன்னா இன்னைக்கு எதுவுமே நடந்திருக்காது. இனிமே என்னமா பண்றது? கல்யாணம் நடந்துரும் போல இருக்கே. நீ ஒன்னும் பயப்படாத லக்ஷ்மி. அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட்டுட மாட்டேன். விட்டு கொடுக்கற மாதிரி விட்டு கொடுத்து சட்டன்னு தட்டி பறிச்சிடுவேன். இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல. ஆமாம்மா. சித்துவுக்கும் உன் மக தென்றலுக்கும் கல்யாணம் ஒரு நாளும் நடக்காது. நானே ஒரு வசதியான பையனா பார்த்து உனக்கு தகவல் சொல்றேன். தென்றலுக்கு ஒரு நல்ல பணக்கார சம்பந்தமாதான் அமையும். அவ ஜாதகமும் அப்படித்தான் இருக்கு. ஆமாம்மா. சாரதா ஒண்ணும் இல்லாதவ. அவ வீட்டுக்கு போகணும்னு
தென்றலுக்கு தலையில எழுதியா இருக்கு? அவ மகாராணியா வாழ வேண்டியவமா. கண்டிப்பா நடக்கும் லட்சுமி. நீ அமைதியா இரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, நான் போனை வைக்கிறேன். அக்கா, என்ன வேர்க்க விறுவிறுக்க எழுதிட்டு இருக்க? எங்க எஃப்எம் ஸ்டேஷன்ல புதுசா ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம். அதுக்கு தான் கண்டென்ட் எழுதிட்டு இருக்கேன். ஒரு கேம் விளையாடலாம், வரியா? இதை எழுதி முடிச்சிட்டு வரேன். எப்ப வருவ? எனக்கு போர் அடிக்குதுக்கா. ஏய், நான் வர வரைக்கும் அவளை கூப்பிடு போ. நிலா வேஸ்டுக்கா. பூர்ணி, இப்போதைக்கு என்ன வேஸ்ட்ங்கற? நைட் வா நிலா, நீ பகல்ல வேஸ்ட் தானே. உனக்கு ரொம்ப கொழுப்புடி. மேடம், நாங்க மூன் மெடிக்கல் ஃபார்மசில இருந்து பேசுறோம். சொல்லுங்க. நாங்க வீட்டுக்கே மருந்து கொண்டு வந்து சப்ளை பண்றோம். அதுக்காக நாங்க நோயை வாங்கிட்டு வந்து படுத்துக்கணுமா? அதுக்கு இல்ல மேடம், இதுல டிஸ்கவுண்ட் ஸ்கீம் எல்லாம் இருக்கு. மருந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது, டிசீஸ் ஃப்ரீயா கிடைக்குது. என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். முதல்ல போனை வை, டிஸ்டர்ப் பண்ணாத. நிலா, கேம் விளையாடலாம், வரியா? என்னதான் நீ பகல்ல வேஸ்ட்னு சொல்லிட்டல்ல, நீ போய் சூர்யாவை கூப்பிட்டு விளையாடு. சரி சரி, பகல்லையும் நீ தான் சூப்பர். வா விளையாடலாம். இரு வரேன். ஹலோ, மிஸ் நிலாங்களா? ஆமா, நாங்க எம்டி பேங்க்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க. மேடம், உங்களுக்கு லோன் வேணுமா மேடம்? நீங்க இஎம்ஐ கட்டிக்கிறீங்களா? நீங்க என்ன கட்டிக்கிறீங்களா? நீ குடுக்கற லோனுக்கு நான் உன்னை கட்டிக்கணுமா? மேடம், உங்க லோனுக்கு நான் எப்படி மேடம் இஎம்ஐ கட்ட முடியும்? அப்புறம் எது கேக்குறீங்க? எனக்கு லோன் எல்லாம் வேண்டாம். இல்ல மேடம், நாங்க எஜுகேஷன் லோன் வேற கொடுக்கறோம். நீங்க 60% கட்டினா போதும். ஹலோ, 0% தான் நான் கட்டுவேன். அதான் என்னால முடியும். பரவாயில்லையா மேடம்? முதல்ல நீங்க போனை கட் பண்ணுங்க. இவங்கள சமாளிக்கவே முடியல. யாருடைய போன்ல? அக்கா, முதல்ல பேசினது ஒரு மெடிக்கல் ரெப். போன மாசம் மெடிக்கல் கேம்புக்கு போனப்போ இன்ட்ரோவானா. 2 நாளைக்கு ஒரு தடவை போன் பண்ணி ஏதாவது பேசுறான். என்ன லவ் பண்றான் போல இருக்கு. மெடிக்கல் ரெப்னா நல்ல பொசிஷன் தானே. உனக்கு பிடிச்சா லவ் பண்ணு, அதெல்லாம் வேண்டாம். அப்போ ரெண்டாவது பேசுனது? அவன் பேங்க்ல இருக்கான். போன வாரம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் நான் போனேன். அவனும் என் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை போன் பண்றான். பேங்க்ல வேலை செய்யறவனா நல்ல பேமெண்ட் வாங்குவான்ல. அவன் வாங்கறதெல்லாம் ஒரு பேமெண்டா? பிஸ்கோத்து பேமெண்ட். உனக்கு பிடிக்கலன்னா கட் பண்ணுடி. அப்போ உனக்கு யார் தான் வேணும்? நல்ல ஐடில வேலை செய்யற ஒருத்தன் 10 நாளா என் பின்னாடியே சுத்துறான். நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வரான். ஆனா கிட்ட வர மாட்டேங்கிறான், பயப்படுறான். அவனும் எப்படியும் 2-3 நாள்ல லவ் ப்ரப்போஸ் பண்ண வருவான். அப்ப பாத்துக்கலாம் யார கட் பண்றது, யார கண்டினியூ பண்றதுன்னு. ஏய், இது என்ன லவ்டி? அக்கா, இன்னைக்கெல்லாம் இதுதான் லவ். அந்த ஐடி பையனை முந்திக்கிட்டு ஒரு பணக்கார பையன் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னானா ஓகே சொல்லிடுவேன். ஏண்டி, இதுக்கு பேரு லவ்வே இல்லடி. அக்கா, மனச பார்த்து காதலிக்கிறது, இந்த கண்ணை பார்த்து காதலிக்கிறது, அப்புறம் ஆளே பார்க்காம காதலிக்கிறது, இதெல்லாம் 1990யோட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ரொம்ப ஓல்டுக்கா. இது 2K பீரியட். காதலிக்கணும்னா
பையனோட பர்ஸ் வெயிட்டா இருக்கணும். அப்பதான் லவ்வே வரும். அடிப்பாவி. நிலா, உன் போக்கே சரியில்லடி. அக்கா, என் ரேஞ்சே வேறக்கா. நீ எல்லாம் என்ன பார்த்து கத்துக்கணும். என்னடி இப்படி பேசுற? நான் உன்னை வேற மாதிரி நினைச்சேன். அக்கா, இது வாழ்க்கைக்கா. இதுல எமோஷனலான முடிவெடுத்தா பின்னாடி உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கணும். நம்மளாலலாம் அதெல்லாம் முடியாதுக்கா.